வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம். நாடு முழுவதும் உள்ள அரசு நிதி உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு ஒரே சந்தாவின் மூலம் சர்வதேச ஆராய்ச்சி இதழ்கள் கிடைப்பதற்காக ஒரே நாடு ஒரே சந்தா என்ற திட்டத்தை மத்திய அரசு 1 ஜனவரி 2025 முதல் அமல்படுத்தியிருக்கு. அடுத்து வர 3 ஆண்டுகள், அதாவது 2025 2027 வரை இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக 6000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், மெடிசின், மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட துறையில் வெளிவர சர்வதேச ஆராய்ச்சி இதழ்களை மாணவர்கள் இலவசமாக பெற முடியும். இந்த திட்டத்திற்கான வெப்சைட்டை யூஜிசியின் கீழ் இயங்குகிற இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க் சென்டர் என்ற அமைப்பின் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. சர்வதேச அளவில் வெளிவர 30 பிரபல பதிப்புகளால் வெளிவரும் சர்வதேச ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் இதழ்களை இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பெற முடியும். இந்த திட்டத்தின் மூலமாக ஆராய்ச்சிக்காக மாணவர்கள் செய்கிற செலவு 18% வரை குறையுது. இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் ஆராய்ச்சி செய்கிற மாணவர்களின் எண்ணிக்கையும் உயருது, ஆராய்ச்சியோட தரமும் உயருது. இது மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.